வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் உளவியலில் நம்மளுடைய ஊக்கமுடைமை எந்த அளவில் தெரிஞ்சிக்க முடியும், அதில் எவ்வளோ சிறப்பாக நம்ம புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்ய முடியும் அப்படின்ற தலைப்பில் சில செய்திகளை பார்க்கலாம். சோஷியல் சைக்காலஜி அப்படின்னு சொன்னால் உளவியலில் சமுதாய கோட்பாடுகள் உளவியல் மூலம் எப்படி சிறப்பாக தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லும்போது அதில் முக்கியமாக சோஷியல் சைக்காலஜின்னு சொல்லும்போதே அங்கே என்ன வரும், லெர்னிங் நிச்சயமாக உண்டு. சோஷியல் இன்ட்ராக்ஷன், ஒருவருக்கொருவர் இனிமையாக பழக வேண்டியது அந்த நிலைமை எடுத்து சொல்லும். அதுக்கு தான் அது சென்ட்ரல் கான்செப்ட் அப்படின்னு சொன்னால் அந்த சென்ட்ரல் கான்செப்டுக்குள்ளே சோஷியல் சைக்காலஜியோட சென்ட்ரல் கான்செப்ட் லெர்னிங் தான். அந்த லெர்னிங்கில் சென்ட்ரல் கான்செப்ட் என்ன, மோட்டிவேஷன், அதாவது ஊக்கமுடைமை. ஒரு ஊக்கம் இல்லாமல் எந்த விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சிக்க முடியாது. அப்போது சோஷியல் ஆஸ்பெக்ட்ஸில் மோட்டிவேஷன் அண்ட் லெர்னிங் அப்படின்னு சொன்னால் முதல்ல நம்ம ஒருத்தரை பார்த்து சில செய்திகளை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் என்ன, லெர்னிங் பை இமிட்டேஷன். அதாவது ஒரு சிறு குழந்தைக்கு அது ஏற்புடையது. நம்ம அப்பா எப்படி நடக்கிறாங்க, தாத்தா என்னெல்லாம் பேசுகிறாங்க, பாட்டி எப்படி நம்மளுக்கு சமைச்சு தருவாங்க அப்படின்லாம் கேட்டால் ஒரு 3 அல்லது 4 வயதில் இருக்கிற ஒரு சிறு குழந்தை என்ன பண்ணோம், பாட்டியானா நம்ம கேட்டதெல்லாம் செய்து தருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரத்தில் ஒரு 25 வயசு பையனாக இருந்தால் கூட பேரனை என்ன சொல்லுவான், பாட்டி என்னெல்லாம் தருவாங்க அப்படின்னு நினச்சி பார்ப்பாங்க. ஆனால் அது ஒரு லேர்னிங் பை இமிட்டேஷன். பாட்டி என்ன செய்கிறாங்களோ அதுபோல் செய்யறதுக்கு ஒரு சிறு குழந்தையாக இருந்தால் அதை பார்த்து செய்கிறது ரொம்ப சரி. அதுக்கப்புறம் லெர்னிங் பை இமிட்டேஷன் ஆன பிறகு சிலவங்க எல்லாத்தையுமே தானே செய்ய முடியாது அப்படின்னு சொன்னால் அது ஒரு முறையும் செய்து பார்த்து அதில் இருக்க தவறுகளை திருத்தி கொண்டு திருப்பி மேலே மறுபடியும் செய்து பார்த்து திருப்பியும் சரியாக வர வரைக்கும் செய்வாங்க. மீண்டும் மீண்டும் அந்த முயற்சியை செய்து பார்ப்பாங்க, அது சரியாக வர வரைக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி சமுதாயத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கு லெர்னிங் பை ட்ரையல் அண்ட் எரர். ஒரு ட்ரையல் பண்ணி பார்க்குறது, சரியாக வரலன்னா திருப்பி மறுபடியும் செய்து பார்க்குறது, அது எரரெல்லாம் டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் கோ ஃபார் பர்ஃபெக்ட் லேர்னிங் அப்படின்னு சொன்னால் இட் வில் டேக் ஓவர் த பீரியட். அதுக்கு அந்த விஷயத்தை நம்ம கற்று முடிக்கிறதுக்கு. ஆனால் கற்றுக்கொண்ட பிறகு அது சிறப்பான முறையில் அமையும் அப்படின்றது அது அதனோட அவுட்கம் ஆஃப் தி லெர்னிங் அப்படி இருக்கலாம். சமுதாயத்தில் இதுபோல் தெரிஞ்சுக்கிறது அதுக்கு என்ன பண்ணோம், அடிப்படையில் நம்மளுக்கு மோட்டிவேஷன், அதாவது நம்மளோட ஊக்கமுடைமையை குறையாமல் பார்த்துக்கணும். சரியாச்சு. அப்புறம் சிலவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, சில விஷயங்களை சொல்ல துவங்கிறதுக்கு ஆரம்பிக்கும் பொழுதே அவங்க என்ன பண்ண முடியும், அந்த வகுப்பறையிலையோ இல்லை ஒரு ஹோம் ஃப்ரண்ட்லேயோ இல்லை ஒரு மீட்டிங்லேயோ அவங்க இருக்கும்பொழுது அது உடனே அவங்க தெரிஞ்சிடுவாங்க. தட் இஸ் கால்டு லேர்னிங் பை இன்சைட். அங்கே என்ன நடக்க போகிறது, வாட் இஸ் ஹேப்பனிங் தேர், என்னெல்லாம் போகிறது, இஸ் இட் எ கமோஷன் ஆர் இஸ் என்ன ஹாப்பி அக்கேஷன் அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொன்னால் திட் இஸ் த பெஸ்ட் வே ஆஃப் லெர்னிங் திங்ஸ். அதுன்னு சொன்னால் லெர்னிங் பை இமிட்டேஷன் இல்லை காட்டிலும் லெர்னிங் பை இன்சைட். லெர்னிங் பை இமிட்டேஷனை காட்டிலும் லெர்னிங் பை இன்சைட் என்னது, இட் இஸ் ஹையர் ஃபார்ம் ஆஃப் லெர்னிங் தட் இஸ் அப்ளிகபிள் டு எல்லாருக்கும். பார்த்த உடனே சில விஷயங்களை டக்குன்னு புரிஞ்சுப்பாங்க, உடனுக்குடன் அதுக்கு என்ன அதை புரிந்து கொண்டு அதுபோல் அனுசரிக்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க. தட் இஸ் கால்டு லெர்னிங் பை இன்சைட். ஒரு பார்த்த உடனே ஒரு விஷயத்தோட தெளிவான நுணுக்கங்களை மனசுக்குள்ள வாங்கிக்கிறதுக்கு இட் இஸ் ஹையர் ஃபார்ம்ஸ் ஆஃப் லெர்னிங். இது எல்லாமே ஒரு சமுதாயத்தில் ஏற்புடையது தான். ஆனால் லெர்னிங் பை இமிட்டேஷனை காட்டிலும் லெர்னிங் பை அப்சர்வேஷன் அது இருக்கே, இட் வில் டேக் மோர் டைம். பட் ஆனால் ஓவர் த பீரியட் அதில் பொறுமையாக யூ ஷுட் ஃபோக்கஸ் யுவர் அட்டென்ஷன். அப்புறம் யூ ஷுட் டெவலப் தி ஹேபிட் டு லேர்ன். இந்த ஹேபிட்லேயே ஒருத்தவங்க தப்பாக பண்ணுவாங்க. சிலதெல்லாம் பண்ணும்பொழுது ஹேபிட் என்ன பண்ணுவாங்க, ஹேபிட்லேயே அது ஒரு பழக்கமாக தப்பாக புரிஞ்சுக்கிறது ஒரு பழக்கமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் தட் இஸ் கால்டு கண்டிஷனிங் பை ராங் வே டு லேர்ன் திங்ஸ் இன் தி அதர் சைட், அதர் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ப்ராப்பர் லேர்னிங். அதை கேட்கும்போதே தவறாக காதில் வாங்கிக்கிறது, புரிஞ்சிக்கும் போதே தவறாக முதல்ல புரிஞ்சுக்கிறது, அதுபோல் அதை அனுசரித்து வாழ முயற்சிக்கிறதுன்னு சொன்னால் லெர்னிங் பை கண்டிஷனிங் இன் அ ராங் வே அப்படின்னு நம்ம சமுதாயத்தை புரிஞ்சிக்க முடியும். இதுபோல் வரிசையில் நம்மளுக்கு நிறைய பேர் தெரியப்படுவாங்க. அதில் அவங்க எல்லாம் என்ன, சில நேரத்தில் நண்பர்களாக இருப்பாங்க, சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, உறவினர்களாக கூட இருப்பாங்க. லெர்னிங் பை ராங் கண்டிஷன் சொல்லும் பொழுதே தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி அவங்க பேச துவங்குவாங்களா இருக்கும். ஆனால் சரியான வார்த்தையை சொல்லும்போது அவங்களுக்கு அது ஏற்புடையதா இல்லாமையும் இருக்கும். ஸோ இந்த ஆஸ்பெக்டில் சோஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லெர்னிங் என்ற தலைப்பில் இன்னும் கூட நம்ம நிறைய செய்திகளை பகிர்ந்துக்கலாம். வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.